மீண்டுமாய் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும், நம்முடைய உறவுகள் மாறினாலும், நம்முடைய ஆண்டவர் ஒருபொழுதும் மாறாதவராக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஓமைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டிலே 46 ஓமைகள் இருக்கிறது. அதிலே 7 ஓமைகளை நிறைவு செய்து 8வது ஓமை பலவானை கட்ட வேண்டும் என்கிறதான ஓமையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது மத்தேயு 12ஆம் அதிகாரத்தின் 25 முதல் 30 வரையிலான வசனங்களின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 21 - 27 வரையிலான வசனங்களிலும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களிலும் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் மத்தேயு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை தான் இந்த நாள் வரைக்கும் தியானித்து கொண்டிருக்கிறோம். பலவானை கட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த உலகத்தில் பலவான் என்று சொல்லப்படுகிறது ஒருத்தன் பலவானாக இருக்கிறான் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்கிறான். அது யாருன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பிசாசு தன்னை பலவான் என்று எண்ணினால் நாம் பலவீனர்களாக ஆகிறோம். ஆனால் நம்மை நாம் பலவான் என்று, ஆண்டவருக்குள் நான் பலவான் என்று நம்மை எண்ணினால் அவன் பலவீனன் ஆகுவான். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்கிறார். 22வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமான பேசவும் காணவும் அவனை சொஸ்தமாக்கினார். காணத்தக்கதாய் அவனை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்த அற்புதத்தை பார்த்து, ஆண்டவர் செய்த அதிசயத்தை பார்த்து அவர்களுக்குள்ளாய் ஒரு பொறாமை ஏற்படுகிறது. யூதர்களுக்குள்ளாக ஒரு பொறாமை ஏற்படுகிறது. ஆண்டவரிடத்தில் கேள்விகளை வைக்கிறார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று சொல்லி ஆச்சரியப்பட தொடங்கும் பொழுது, பரிசேயர்களும் சரிசேயர்களும் என்ன சொல்கிறாங்க, இவன் பிசாசுகளின் தலைவன் ஆகிய பெயேசேயு அப்படின்ற பிசாசுகளை துரத்துகிறவன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளாக அவர்கள் பேசி கொள்ளுகிறார்கள். அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, இது நீங்கள் சொல்கிறபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளாக சில பேர் பிசாசு ஓட்டுறாங்க, உங்கள் பிள்ளைங்க பிசாசு ஓட்டுறாங்க. யூதர்களும் பிசாசுகளை துரத்துக்குரிய வல்லமை உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இயேசு தான் இந்த அற்புதத்தை பண்ணுறாரா அப்படின்னா, இயேசு தான் அந்த அற்புதத்தை பண்ணுறாரு. தூய ஆவியின் மகிமையினால் பிசாசுகளை துரத்துகிறார். அப்போ அவங்க பிள்ளைங்களும் பிசாசுகளை துரத்துறாங்க. யூதர்களும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, பிசாசு பிடியில் இருந்து கொண்டு வரப்பட்ட மக்களுக்காக ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்று கொடுக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பிசாசு ஓட்டினா கடவுளுடைய நாமத்தில் நீங்கள் பிசாசு ஓட்டுறேன்னு சொல்கிறீங்க. அந்த அற்புதத்தை தேவ சித்தம் நிறைவேறும்படி, தேவ ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும்படி நான் அந்த அற்புதத்தை செய்யும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை பார்த்து பிசாசினுடைய தலைவன் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நீங்கள் யாருடைய துணை கொண்டு இந்த பிசாசுகளை துரத்துறாங்க? அப்போ உங்களுடைய பிள்ளைகளும் இந்த பிசாசின் தலைவனாகிய பெயல் செய்யு அப்படிங்கிறதான அந்த பிசாசினுடைய அந்த அதிகாரத்தினால்தான் அவங்களும் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வியை அவர்களுக்கு முன்பதாக வைக்கிறதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு பெரும்பாலும் இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல ஒற்றுமை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் யாரும் அங்கே வீணான வார்த்தைகளை சொல்லி பிரிவினை உண்டாக்க முடியாது. ஆண்டவர் இங்கே ஒற்றுமை குறித்ததான காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார். ஆனால் யூதர்களும் அங்கே இருக்கிற கடவுள் அறியாத புறஜாதி மக்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டிருக்காங்க, அற்புதத்தை பார்த்துருக்குறாங்க. ஆகவே இயேசு வந்திருக்கிறாருன்னா அங்கே ஒரு அற்புதம் நடக்கும்ன்றதை பார்க்கும்படி எல்லாரும் கூடியிருக்கிறாங்க. அந்த அற்புதத்தை செய்கிறாரு. ஊமையும் குருடுமாக இருக்கிற அந்த மனிதனை பிசாசு பிடியிலிருந்து விடுதலையாக்கி அவரை சொஸ்தமாக்கி அவர் காணும்படியாகவும் அவரை பேசும்படியாகவும் கர்த்தர் செய்கிறத பார்த்து அவங்கெல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர்தான் தாவீதின் குமாரன், இவர்தான் தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரை புகழ்கிறார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில இருதயங்கள் உண்டு.
இந்த இடத்திலிருந்து பிரசங்கிக்கும் பொழுது நிறைய பேருடைய இருதயங்கள் தொடும்படி கர்த்தர் பேசுவார். ஆனால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள முடியாது இல்லைங்களா? அங்கேருந்து பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை எல்லோரும் கர்த்தர் எனக்காக பேசுகிறாருன்னு ஏற்றுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் ஏற்றுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் கேட்டு சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்குறது போல் இருப்பாங்க, சில கேட்குறது போல் நடிப்பாங்க, சில கேட்டு அது கொஞ்சம் தொலைவில் போய் மறந்துடுவாங்க, கேட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்ய துவங்காது. யார் வார்த்தையை கேட்டு கிரியை செய்கிறார்களோ அவர்களோடு கூட கடவுள் ஒன்றுபட்டிருக்கிறார். அதுதான் கடவுளுக்கும் மனுஷனும் இருக்கிற ஒரு இணைப்பு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தினுடைய நினைவுகளை அறிந்து கர்த்தர் பேசக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை புரிஞ்சிக்காமல் பேசிக்குவாங்க. ஆமாம் தானேங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், நம்முடைய பெற்றோராக இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம். நம்ம செய்கிற அர்ப்பணிப்புகளை எல்லாம் உணர்ந்து கொள்ளாமல் சில நேரங்களில் அவர்கள் கோபத்தில் பேசிடுற காரியங்களையெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கக்கூடாது. எந்த இடத்துல ஒரு மனது இருக்கிறதோ, எங்கே ஒற்றுமை இருக்குதோ, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சுச்சுவேஷன் சரியில்லை, இந்த சூழ்நிலை சரியாததுனால அவங்க ஏதோ பேசிட்டாங்க, ஆனால் அவங்க அப்படி பேசக்கூடிய ஆள் இல்லை, ஆனால் பேசிகிட்டு இருக்கிறாங்க, சரி ஓகே நம்ம அப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்கள், ஆகாத மாமியாருடைய கைப்பட்டாலும் குற்றம், கால் பட்டாலும் குற்றம்னு ஒரு பழமொழி இருக்குது. குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தப்பே இல்லைனா கூட நம்ம அதை என்ன பண்ணலாம், குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனால் மன்னிக்கிற ஒரு மனப்பான்மை, ஒற்றுமையான ஒரு இருதயம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெரிய விஷயமா இருந்தால் கூட அதை சர்வசாதாரணமாக நம்ம கடந்து போயிடுவோம். ஆண்டவர் இந்த இடத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, எல்லாவற்றிலும் குற்றம் கண்டுபிடிக்கிறவர்களாய் அல்ல, பெருந்தன்மையாய் எல்லாவற்றையும் மன்னித்து, கடவுள் என்னோடு பேசுகிறது, என்னை சரி செய்யும்படி, என்னை ஆசீர்வதிக்கும்படி என்று தன்னை யார் உணர்கிறார்களோ அவர்களுக்காகத்தான் கடவுள் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போது முதலாவது ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரிவினைகளை நம்மளிருந்து நம்ம அழிக்கணும். இன்றைக்கி பாருங்கள், சபையில் பிரிவினை, குடும்பத்தில் பிரிவினை, நட்புகளில் பிரிவினை ஏற்படுவது வந்து யாரால் இந்த பிரிவினைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சாத்தானுக்கு யார் இடம் கொடுக்குறாங்களோ அவங்களால தான் பிரிவினை உண்டாகும், அவங்க தான் பிரிவினை பண்ணுவாங்க. ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குறதுக்காக இந்த உலகத்துக்கு வரல, நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லை? ஒரு குடும்பத்தை பிரிக்கிறாங்க, ஒரு நட்பை பிரிக்கிறாங்க, ஒரு உறவுகளை சகோதர சகோதரிகளை கலகம் வைத்து பிரிக்கிறார்கள் அப்படின்றது பிரிவினை யார் உண்டு பண்ணுறது? பிசாசு உண்டு பண்ணுறான். ஆண்டவர் பிரிவினை உண்டாக்குறவர் அல்ல. அப்போது பிசாசுடைய குணம் தான் என்னது? பிரிவினை உண்டாக்குகிறது. அங்கிருந்த மனிதர்கள் எல்லாம் தன்னை பலவான்களாக எண்ணாமல், பிசாசு தான் அதாவது அவனை பற்றியே பேசி, அவனையே மையப்படுத்தி, அவனையே உயர்த்தி காண்பிக்கிறாங்க. பிசாசு புச்சுது. அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும்போது, ஆண்டவர் செய்த மகிமையான அற்புதத்தை மறந்து ஆண்டவரை குற்றம் சுமத்தி, இவன் பிசாசுகளுடைய தலைவன், அதனால தான் பிசாசு ஓட்டுறான். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பிசாசை எப்படி பிசாசை ஓட்ட முடியும் இல்லை? பிசாசை எப்படி பிசாசை ஓட்ட முடியும்? திருடன் எப்படி திருடன் வந்து திருடனே காட்டி கொடுப்பானா? திருடன் வந்து திருடனே காட்டி கொடுப்பானா? காட்டி கொடுக்க மாட்டான். கொலைகாரனே காட்டி கொடுக்க மாட்டான். அப்படி இருக்கும்போது பிசாசை எப்படி துரத்த முடியும்? ஆண்டவருடைய வல்லமையை, இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையை உணராத மனிதர்களுடைய பேச்சு பிசாசு பேசுகிறது போல பேசி கொண்டிருக்கிறாங்க. சுற்றி நிற்கிறவங்களுக்கு வந்து தங்களை பலவீனர்கள் என்று எண்ணிக்கொண்டு பேசுகிறார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல பலவான நிற்கிறபடியால் பிசாசு பலவீனப்பட்டு போனான். அங்கே ஒரு அற்புதம் நடக்குது. பல ஆண்டுகளாக அப்படி இருந்த மனுஷனை கர்த்தர் சுஸ்தமாக்குறார். அதை பார்க்கும் பொழுது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. சில நன்மை நடக்கும்போது சில பேர் பொறாமையில் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. உங்களுக்கா நடந்துச்சு, உங்களுக்கு அப்படி ஆச்சு, உங்களுக்கா நடக்குது, அது வந்து நிறைய பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே பிரிவினை என்றது வந்து பிசாசால் உண்டாயிருக்கிறது. ஒற்றுமை என்பது யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ ஒற்றுமை இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? கடவுள் இருக்கிறாரு. பிரிவினை இருக்கிற இடத்துல யார் இருக்கிறது? பிசாசு இருக்கிறான். அப்போ எங்கெல்லாம் பிரிவினைகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் சாத்தான் கிரியை செய்கிறான். அது வந்து சாத்தான்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ரூபத்தில் வரமாட்டான்.
நம்மளுக்குள்ளே இருக்கிற மனுஷர்களை வச்சே தான் அவன் என்ன பண்ணுவான், விளையாடுவான். கேம்ன்றது அதுதான். அவங்களுக்குள்ளே இருந்து கோபப்படுத்தி, அவங்களுக்குள்ளே இருந்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து அவங்க மூலமாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறான். ஆனால் ஒற்றுமையை விதைக்கிற ஒரு இடம் அது தேவனுடைய இடமாக இருக்கும். எந்த இடத்துல ஒற்றுமை இருக்குதோ, எந்த இடத்துல ஐக்கியம் இருக்குதோ, எதுக்கு சபையில் ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர் ஐக்கியம், சிறுவர் ஐக்கிய ஊழியம் சொல்லி ஏன் ஒவ்வொரு ஐக்கியத்தை நியமித்து, ஐக்கியத்திற்கு தலைவர்கள், செயலர், பொருளர் நியமித்து நீங்கள் எல்லாவற்றிலும் ஐக்கியப்பட்டு ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றிலும் ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஏன் சபையில் அந்த ஐக்கியங்கள் இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், நம்ம எல்லோரும் வெவ்வேறு குடும்பங்களை சார்ந்தவர்கள், வெவ்வேறு மரபுகளை சார்ந்தவர்கள். ஆனால் சபை என்கிற ஒரு தோற்றத்துக்குள்ளாய், சபை என்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளாய் வரும் பொழுது நம்ம எங்கிருந்து எப்படிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்தாலும் நம்ம ஐக்கியப்பட்டு சகோதர சகோதரிகளாய் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் இந்த சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்களுடைய நல்லது கெட்டதுக்கு வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் இந்த சபையானது என்றைக்குமே நீங்கள் ஐக்கியப்பட்டிருக்கும் பொழுது உங்களுடைய நன்மை தீமைகளில் உங்களோடு கூட நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஐக்கியம். ஐக்கியம் என்று எதுக்காக ஐக்கியத்தை வச்சுருக்கிறாங்க? கூடி ஜெபம் பண்ணிவிட்டு சமோசா வாங்கி சாப்பிட்டு போகிறதுக்கு மட்டும் கிடையாது ஐக்கியன்றது. அது கிடையாது. சேர்ந்து ஜெபிக்கிறது தான் ஐக்கியம். பிசாசினுடைய ராஜ்யத்தை அழிக்கும்படி கர்த்தர் உங்ககிட்ட ஒரு பெரிய ஆயுதத்தை கொடுத்துருக்கிறார். ஐக்கியப்பட்டு யாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்களோ அங்கே தேவ மகிமை இறங்கும். நீங்கள் ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கும். எல்லா சத்துடைய தலைகள் நிர்மூலமாக்கப்படும். இந்த எல்லையிலே இருக்க மாட்டான் அவன். அப்போ பிரிவினை உண்டாகிறது என்றால் அங்கே பிசாசு கிரியை செய்கிறான். ஒற்றுமை பெருகுகிறது, சமாதானம் பெருகுகிறது என்றால் அங்கே கர்த்தர் கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அப்போது சாத்தானை 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக, அதாவது தனக்குள்ளே தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. சாத்தானே ஓட்டுன்னா தனக்கு தானே யாரும் பிரச்சனை உருவாக்குவாங்களா? ஒரு நண்பர் இன்னொரு நண்பரை அவர் காட்டி கொடுக்குறாரு, அதுக்கு பேர் தான் இந்த துரோகம். அப்போ அவர் நண்பராக இருக்க முடியாதுல்ல. நண்பர்ன்றது யார்? நம்மோடு கூட ஐக்கியப்பட்டு நம்மோடு கூட எல்லா காரியங்களும் துணை நிற்பவர்கள் தானே. இங்கே பிசாசு எப்படி பிசாசை ஓட்ட முடியும்? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தானை துரத்தினால் தனக்கு விரோதமாய் தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமோ, அப்படி செய்தால், அப்படி செஞ்சால் எப்படி அவனுடைய ராஜ்யம் நிலை நிற்கும்? ஆண்டவர் அவங்க யார் கேள்வி கேட்டாங்களோ அவங்ககிட்டே கேள்வி கேட்குறார். சாத்தானே துரத்தனா அவன் ராஜ்யம் அழிஞ்சிரும்ல. அவன் அதை ஸ்ப்ரெட் பண்ணதுனா வந்திருக்கிறான். இங்கே அதாவது பாருங்கள், ஒரு ஆதரவாளர்களை திரட்டும்படி தான் பூமியில் இருக்கிறான் அவன். பிசாசினுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறீங்களா? பிசாசுக்குன்னு சில ஆதரவாளர்லாம் இருப்பாங்க. அவன் ஆதரவாளர் திரட்டுறதுக்கு தான் வந்திருக்கிறான். இங்கே என் பக்கம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, இயேசு பக்கம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க. தனக்கு ஆதரவு திரட்டும்படி சில வித்தைகள் முன்னாடி காட்டுவான். அதெல்லாம் அவன் காட்டுறது எல்லாமே மாயை. அவன் காட்டுறதெல்லாம் ஒரு காணல் நீர் போல். தூரத்தில் ஆசீர்வாதமாக தெரியும், கிட்டத்தில் போனால் அது ஒன்றுமே இருக்காது. அவன் காட்டுறது அது மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது அப்படி கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது பாடுகள் உபத்திரவமாக தான் இருக்கும், ஆனால் முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் நடந்து போகிற வழிகள் தான் கஷ்டமாக இருக்குமோ தவிர சேருகிற இடம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் பிசாசு காண்பிக்கிறது எளிமையான ஒரு பாதையாக இருக்கும். தூரத்தில் தெரியும் ஆசீர்வாதம், ஆனால் பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா அது கால நீர் போல் ஒன்றுமே இருக்காது. இவ்வளோ தொலைவு ரொம்ப எளிமையாக நடந்து வந்த பிசாசு காண்பிக்கிற எல்லா வழியுமே ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆண்டவர் சொல்கிற எல்லா வழிகளுமே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணுறது உங்களுடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். பரலோகத்துக்கு போனால் ஒரு நெருகலான வழியில் தான் போய் ஆகணும். விசாலமான வழியில் நம்ம போனோம் அப்படின்னா வழி ரொம்ப பெருசு தான், ஆனால் போய் சேர்ற இடம் நரகம். இங்கே வழி ரொம்ப குறுகலான வழி தான், இங்கே வர்றது ரொம்ப கடினம் தான். சபைக்குள்ளே வரணுன்றது பெரிய கஷ்டம்தான், ஆனால் நீங்கள் போய் சேர்ற முடிவு உங்களுக்கு நன்மை ஆசீர்வாதமாக முடியும். அப்போது பிசாசு இந்த உலகத்தில் தனக்கான ஆதரவாளர்களை திரட்டும்படி வரான்.
அப்படி இருக்கும் பொழுது அவன் ஆதரவாளர்களை திரட்டுவானா, இல்லை அவங்களால அவனை எப்படி ஓட்ட முடியும்? பிசாசு எப்படி ஓட்ட முடியும்? அவன் ஆதரவாளர்களை திரட்டுறதுக்குலாம் வந்திருக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய கிரியைகளை இங்கே வெளிப்படுத்தல, தேவ மகிமை இந்த இடத்துல காண்பிக்கும்படி, பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு மகிமையை வெளிப்படுத்தும்படி இந்த அற்புதங்கள் நடக்கிறது. தூய ஆவியின் மகிமை கொண்டு இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத பொல்லாத இருதயம் உள்ள அந்த பரிசேயர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், பிசாசினுடைய தலைவனாக இருக்கிறபடியால் பிசாசு உன் வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. எப்படின்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட நின்று போராடுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கூட சேர்ந்து போராடுற மாதிரியே இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி அவங்க கூட போயிட்டு இருப்பாங்க. நம்ம கேட்போம், ஏங்க என் கூட தானே நின்றுட்டு இருந்தீங்க, திடீர்னு நீங்கள் அப்படி போயிட்டீங்க? இல்லை, பேசி பார்த்தாங்க, அவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பல்ட்டி வச்சுருவாங்க பாருங்கள். சில பேர்லாம் அப்படியே இங்கேருந்து அப்படியே தாவிடுவாங்க, நம்மளை நட்டாற்றில் விட்டு போயிடுவாங்க பாருங்கள். அதே போல தான் பிசாசு வந்து தனக்கான ஒரு ஆதரவாளர்களை திருட்டும்படி ஆண்டவர் செய்கிறத அந்த மகிமையை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க எதை வேணால் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா, நல்லது பரவாயில்லைங்க, அவங்க இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டாங்க, கடவுள் ஏதோ அவங்க வாழ்க்கையில் நன்மை செஞ்சுருக்கிறாரு, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் நினைக்கிறது வந்து ஒரு கிறிஸ்துவங்களுக்கான ஒரு அடையாளம். ஆனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம நல்லா இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோன்னா, எவ்வளோ நாளைக்கு இருக்கிறாங்க பார்த்துக்கலாம். இதுதான் யார்? இது இந்த குணம் தான் சொல்கிறாரு. இவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க பிசாசு குணம் இருக்குது அவங்களுக்கு. அவங்க பலவீனர்கள். கர்த்தரால் யார் கட்டப்படுகிறார்களோ அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள். இந்த 28வது வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து, இங்க பாருங்க, கடவுள் தெளிவான ஒரு விளக்கம் சொல்றார். ஒரு வீட்டில் ஒரு திருடன் வந்து திருடுறதுக்கு போறான். திருடுறதுக்கு போன இடத்துல அந்த வீட்டு ஓனரு ரொம்ப பலசாலியாக இருக்கிறாருன்னா, அவன் ஃபஸ்ட்டு இங்கே திருடுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவன் பிளான் பண்ணோம். இந்த ஆள் ரொம்ப வெயிட் ஆகிறான், ரொம்ப பலவானாக இருக்கிறான், இந்த வீட்டில் போனால் இவங்ககிட்ட நம்ம தர்மடி தான் வாங்கின்னு வருவோம், அவன் இல்லாத நேரத்துக்கு போனோம், இல்லை நம்ம போயிட்டு அவனை எதாவது லாக் பண்ணிட்டோன்னா நம்ம ஈஸியாக கொள்ளாச்சின்னு போயிடலாம். ஆமாவா இல்லையா? முந்தி பலவானை கட்டினால் ஒழிய அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி அவனால் என்ன, அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும்? அவன் கட்டப்பட்டால்தான் அவனுடைய உடைமைகள் என்ன பண்ண முடியும். அதே போல தான் பிசாசை நீங்கள் கட்டினால்தான் இந்த உலகத்துக்குரிய நிறைவு ஆசீர்வாதத்தை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் போராட்டத்தை நிந்தையை உருவாக்குகிற பிசாசை கட்டி ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் எழுந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசை கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே என் சமாதானத்தை கெடுக்கிற பிசாசினுடைய கிரியைகளை கட்டுகிறேன். ஆண்டவரே என் மாம்சத்தில் சுகவீனத்தை ஏற்படுகிற எல்லா சத்துடைய கிரியைகளை நான் கட்டுகிறேன். என் எண்ணங்களில் பலவிதமான சிந்தனைகளை ஏற்படுத்தி தவறான வழியில் நடத்துகிற அந்த பிசாசினுடைய சிந்தனைகளை என்னிலிருந்து நான் கட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவனை தன்னை பலவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிசாசை நீங்கள் கட்டி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் பலவான்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா அவனுக்கு என்ன கர்வம், என்ன ஒரு பெருமை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பலவீனனான அவன் தன்னை பலவான் எண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை நம்ம அழிக்கணும், பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கணும். இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவனை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி தான் சில காரியங்கள். எப்படின்னு பார்க்கும்போது, எப்போதெல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி நம் தவறு செய்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவ பிரசன்னத்தை இழந்து வார்த்தைகளை விட்டுவிடுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பார்வைக்கு நம்மை மறைத்து கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் பிசாசு தலை தூக்குகிறான். அப்போ அவனை நம்ம பலப்படுத்துகிறோம். நம்ம ஓடி போய் யாருடைய கிரியைகள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்?
பிசாசினுடைய கிரியை நிறைவேற்றி கொண்டுக்கிறோம். கோபப்படும் பொழுது, பொய் பேசும் பொழுது, ஏமாற்றும் பொழுது, களவு செய்யும் பொழுது, சின்ன விஷயத்தில் கூட ஒரு ஹானஸ்ட்டாக நம்மளால் நடக்க முடியாத பொழுது, அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியாத போது, இல்லை அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்கிற காரியத்தை மறைக்கும் பொழுது, இது பலவானை கட்டுகிற காரியம் அல்ல. பலவான் என்று சொல்லி கொண்டிருக்கிற பிசாசு இன்னும் நீங்கள் பலப்படுத்திட்டு இருக்கிறீங்க. நீங்கள் பலமுள்ளவர்களாய் கர்த்தருடைய பிள்ளைகளாய் என்றைக்குமே அவனுடைய கண்ணியில், அவனுடைய வலையில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சிக்கிக்கக்கூடாது. இப்போது ஒரு போன வாரத்தில் நாங்கள் ஒரு 8 எலி பிடிச்சோம். வீட்டு உள்ள 8 எலி பிடிச்சோம். அந்த எலி பிடிக்கிறதுக்கே ஒரு கம்மு விற்கிறாங்க, பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. அதை என்ன பண்ணுறோன்னா, அந்த குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுடுவோம். எலி ஓடி வரும்போது அதில் மாட்டிக்கின்னு போக முடியாமல் சிக்கி அந்த எலி பொறியில் மாட்டிக்கும். முதல்லலாம் வந்து கருவாடு வச்சு பிடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரிலாம் கிடையாது. இப்போ ஏதோ ஒரு மாதிரி சொல்யூஷன் மாதிரி பேஸ்ட்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து மாட்டிக்கின்னு எலி ஓட முடியாமல் அதிலே ஊந்து போய் கிடக்குது. இது போல் தான் பிசாசு நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறான், என்ன வச்சுக்கிறான், அந்த இந்த அது என்னது சொல்லுவாங்க, எலி தட்டா, எலி பேடா, எலி பேடு வச்சுட்டுக்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து பிசாசு பேடு வச்சுட்டுக்கிறான். இது கண்டிப்பாக வரும், இதில் சிக்கும்னு அவனுக்கு தெரியும். நம்ம பார்த்துட்டு அது நம்மளுக்கு தெரியுது. ஒரு முறை சிக்கிக்கு நீங்கள் ஏதோ கடவுள் உங்களை காப்பாற்றி விட்டாருன்னு வச்சுங்க, ஏதோ பிரச்சனை இல்லை. திரும்ப நாங்கள் ஒரு நாளைக்கு 2 எலி பிடிக்கிறோங்க. ஒரு நாளைக்கு 2 எலி. அது மாதிரி ஒரு தினமும் வைக்கிறோம். தினமும் 2 பேர் மாட்டி செத்தாங்க. அவங்களுக்கு தெரியுதில்ல, தினமும் ஒரு நாள் போனால் திடீர்னு போய் லைட்டு போடுறேன், 4 பேர் அண்ணன் தம்பிங்க. அவங்க லைட்டு போடுற பாத்ரூம் லைட்டு போனால் 4 பேரும் போய் இந்த பாத்ரூம் கதவு கட்சி ஒரு பக்கம் ஓட்டையே பண்ணிட்டுக்கிறானுங்க. 4 பேர் அண்ணன் தம்பி, ஒரே அப்பமா பசங்க, பெரிய குடும்பம் அது. 2 பேராக பிடிச்சி காலி பண்ண போகிறேன். 2 பேரா. அப்போ ஒருத்தனாவது டே நான் மாட்டினுக்கிறேன்டா, நாளைக்கும் வைப்பான் இவன், இல்லை மாட்டக்கூடாது, அவனை அலர்ட் பண்ணியிருக்கணும். இல்லை, அலர்ட் பண்ணவே இல்லை. அவன் பாவத்தில் மாட்டிக்கிறவன் வந்து, இப்போ பாவத்தில் இருந்து நம்மளாம் வெளியே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் நிறைய பாவத்திலேருந்து வெளியே தான் வந்திருக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணேன்னா, பாவத்தில் இருக்கிறவனை பார்க்கும்போது, டே நான் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தேன், என் வாழ்க்கை ஐயோ மோசமாக இருந்துச்சு, அதுக்கெல்லாம் இப்போ அனுபவிச்சுன்னுக்கிறேன்டா. ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, ஆனால் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமாக வியாதி பலவீனத்தை அனுபவிச்சுன்னுக்கிறேன். அதனால் என்ன பண்ணு, இந்த பாவத்தெலாம் விட்டுருன்னு சொல்லணும். அதுதான் வந்து கிறிஸ்துவனுக்கு அடையாளம். அதில் மாட்டிக்கின பிறகு நம்மளும் சேர்த்துட்டு அவனும் சாவட்டும், இல்லை நம்ம சிக்கிக்கணும், இவனும் சிக்கட்டும் அப்படின்ட்டு அவனுங்க ஒருத்தனுக்கு பேசிக்காத என்ன ஆகிட்டானுங்கன்னா 4 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க. அவனுங்க இல்லாமல் 2 பேர் இருந்துக்கிறானுங்க. அவங்க அப்பா அம்மா இருந்துக்கிறாங்க. எல்லாரையும் காலி பண்ணி மூட்டை கட்டி அடிச்சு காலி பண்ணிட்டோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு எலி பொறி வச்சு அது போல தான் பாவத்தை வந்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சுருக்கிறா. அது ஒரு ஜெல்லு மாதிரி இருக்குது. நீங்கள் போய் அதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறீங்க பாருங்கள். அதை கர்த்தர் பார்க்குறாரு. ஐயோ என் புள்ள போய் அவன் வச்சு கண்ணியில் சிக்கிட்டானே, தெரிஞ்சு போய் இது மாட்டிக்கிச்சே, இது எப்படி நம்ம காப்பாற்றுறது. நான் என்ன பண்ணேன், அந்த எலி மேலே இருந்த கோவத்தில் இத்தனை பேர் இருக்கிறாங்களேன்ட்டு அந்த பேரோடு வச்சு ஒரே அழுத்து அப்படின்னு நசுக்கிட்டேன். பச்சைக்குன்னு வந்துச்சு. பிசாசு அப்படி தான். என்ன பிசாசு நினச்சிக்கிறீங்க, நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா அப்படியே க்ளோஸ் பண்ணி உங்களை எதுக்கு வெளியே வர வைக்கணும்னு நினைக்கிறான். நல்ல வாசனைலாம் வரும், அப்படியே உங்களை கொண்டு வந்து அங்கே நிறுத்தணும். அதில் மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பிக்க முடியாதுல்ல. அதுக்கு தான் நம்ம எலிப்பொறி அதுக்கு தானே வச்சுருக்கிறான். பிசாசு வந்து இது வந்து எலிப்பொறி, அது பிசாசு பொறி. அவன் பிசாசு பேட் மாதிரி அது வச்சுட்டுக்கிறான். அவனுக்கு நல்லா தெரிது, நிறையன் வந்து இதில் தான் மாட்ட போகிறான், இளம் இதில் தான் மாட்டுவான். இது யாபேத் பெண்ணா வந்து கரெக்டாக இங்கே கால் வைப்பான்னு அவனுக்கு தெரியுது. அதனால தான் கரெக்டாக நான் கால் வைக்கிற இடம் பார்த்து வச்சுக்கிறான். நான் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணால் என் கண்ணுக்கு அது தெரியும். ஆண்டோட கூட தான் எனக்கு அந்த இது தெரியும். நான் என்ன பண்ணணும், அதில் கால் வைக்காமல் அதை தாண்டி போகணும். அல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற தெளிவு.
நீங்கள் பலவானாக மாறினா, தன்னை பலவான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற பிசாசு உங்கள் கண்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற கண்ணிகளை மெரிக்கிறவர்களாய், கண்ணிகளில் சிக்கிக்கொள்வர்களாய் அல்ல, அதை தாண்டி போகிறவர்களாய் நீங்கள் இருக்கணும். அதுக்கு தான் அந்த பிசாசை கட்டி ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சில இடங்களுக்கு விடுதலை ஜெபத்துக்காக மெசேஜ் கொடுத்துக்கு அழைக்கப்படும் பொழுது நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த எல்லைகள் நின்று, ஆண்டவரே இந்த ஊர் எல்லைக்குள்ளாக நான் போகிறேன், இங்கே இருக்கிற எல்லா எல்லை பிசாசுகளை கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் அந்த ஊருக்குள்ளே வண்டியில் போயிட்டு அமாவாசை பிரேயர் முடிச்சுட்டு திரும்ப அந்த இடத்துல வந்து எல்லா கிரியைகளை கட்டி திரும்ப யாருக்கும் எதுவும் அதுதான் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் போராட்டங்கள், நிந்தைகள், ஏதாவது சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கடுக்காக பிரச்சனைங்க வரும். ஏதோ 1-2 பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, மாதத்தில் ஒரு பிரச்சனைனா சமாளிக்கலாம். மாதம் 30 நாளும் பிரச்சனையிலே இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணோம், அவனை கட்டி ஜெபம் பண்ணோம். ஏதோ ஒரு விதத்தில் நடக்கிறது வந்து திடீர்னு ஏற்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் தினந்தோறும் அந்த மாதிரி காரியங்கள், அந்த உங்களுக்கு தெரியுது நல்லா, இது வந்து நம்ம மனுஷன் செய்கிற விஷயம் இல்லை, இது பிசாசால் செய்கிற காரியங்கள் தெரியுதா, அந்த காரியத்தை வைத்து அதிகமாக ஜெபிக்கணும், அதை கட்டி ஜெபம் பண்ணணும், பலவான கட்டணும். அதுதான் கர்த்தர் சொல்கிறார். அவனை பலவான் சொல்கிறான் பாரு. இந்த உலகத்தில் ஒரே ஒரு பலவான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பலவான். அவருடைய பலத்தினால் இந்த டுபோகர் பலவானை நீங்கள் கட்டணும். அப்போ தான் ஐயா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு 30வது வசனத்தில், என்னோடு இராதவன், என்ன அழகாக சொல்கிறப்ப, என் கூட இல்லாதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். ஆண்டவர் அழகாக சொல்கிறார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான். யாரெல்லாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் நண்பர்கள் ஆண்டவருக்கு. நீங்கள் ஆண்டவர் கூட இல்லைன்னா நீங்கள் யார்? விரோதிகள். விரோதிங்கன்னா யார் ஆண்டவருக்கு விரோதிகளாக இருப்பாங்க? நல்லா யோசிக்கிறீங்கன்னா கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். யார் ஆண்டவருக்கு விரோதியாக இருக்க முடியும்? பிசாசு பிடியில் அவனை கட்டி ஜெபிக்காதவங்க தான் அவனுக்கு விரோதியாக இருப்பான். ஆண்டவருக்கு விரோதியாக யார் இருக்க முடியும்? பிசாசு மட்டும்தான். எனக்குள்ள பிசாசு குணம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் கூட நான் இல்லைன்னு அர்த்தம். சரி, பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் ஆண்டவருக்கு நண்பனா விரோதியான்னு? பதில் என்னன்னு கேளுங்க. இன்னும் கொஸ்டின் மட்டும் கேட்குறீங்க. நண்பனா? தம்பி, ஆண்டவருக்கு நண்பனா விரோதியா? நண்பனா? நண்பன் தானா? நண்பனாயா? ஆண்டவருக்கு நான் நண்பன் தான், நான் விரோதி இல்லை. ஏன் தெரியுமா? எவ்வளோ நான் அழிஞ்சு போனேன், என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்கணும். ஆனால் ஆண்டவருக்கு நண்பனாக இருக்கிறபடியால் பிசாசுக்கு, அப்போது ஆண்டவருக்கு நம்ம நண்பனா, பிசாசுக்கு நம்ம யார்? விரோதி. நம்ம ஆண்டவரோடு கூட இருந்தோன்னா பிசாசுக்கு நம்மளும் எதிரி. அவருடைய கொள்கை வேற, பிசாசுடைய கொள்கை வேற. பிசாசுடைய கொள்கை வந்து அழிக்கணும், பழிக்கணும், இந்த உலகத்தில் எல்லாருமே பாவத்துக்குள் நடத்தணுன்றது. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய கொள்கை என்னன்னா, மன்னிக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லாரையும் ரட்சிக்கணுன்றது ஆண்டுடைய கொள்கையாக இருக்குது. இப்போ நீ ஆண்டவருடைய நண்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவருடைய கொள்கைகளை பின்பற்றணும். அல்லேலூயா. நீ பிசாசனுடைய நண்பனாக இருந்தால் ஆண்டவருக்கு எதிரியாக இருப்ப. அப்படின்னா அவனுடைய கொள்கை என்னது? பொய் சொல்லணும், திருடணும், ஏமாற்றணும், வேற பெரிய பெரிய பாவங்கள் இருக்குது. ரொம்ப ரகசியமான பாவங்கள்லாம் இருக்குது. சில பேர் வெளியரங்கமான பாவங்கள் பண்ணுவாங்க இல்லை? வெளியரங்கமான பாவம்ன்றது பொய் சொல்கிறது, திருடுறது, கொலை பண்ணுறது, குடிக்கிறது, ஆன்சு போடுறது, வேற என்ன போடுறாங்க, கஞ்சா போடுறது, இதெல்லாம் வந்து வெளியரங்கமான பாவம். இவங்க வெளியரங்கமாக வெளிப்படையாக பண்ணுறாங்க. இவன் இப்படி தான்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவன் ஏதோ மன்னிக்கப்பட்டு கடவுளால் தெரிஞ்சு கொள்ளப்பட்டு வெளியே வந்துடுறான்னு வச்சுங்க. இவங்கெல்லாம் கூட மாறிடுவாங்க, இவங்கெல்லாம் கூட திருந்திடுவாங்க. இவங்க வெளிப்படையாக பண்ணிருக்கிறாங்க. இதை தாண்டி நான் எதுவுமே செய்யாத உத்தமன்னு சில பேர் இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்குள்ள நிறைய ரகசியமான பாவங்கள் இருக்கும்.
ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி, ஆள் இல்லாத போது எப்பவுமே ஆள் இருந்தாலும் இல்லா காட்டியும் ஒரே மாதிரி தாங்க அவர் குணன்றது. அவ்வளோதான். அவர் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கிறாருன்றது தான் கர்த்தருடைய பிள்ளைங்க. நீங்கள் ஆண்டவனுக்கு நண்பனாக இருப்பீங்க. ஆண்டவருக்கு நண்பன்றதுன்னா தெரியுமா, அவர் எதுவுமே வெளிப்படையாக பேசிடுவார், வெளிப்படையாக பேசுவார், ஜெபம் பண்ணுவார், விடுதலை ஆக்குவார், கோவப்படுறதுல கோவப்படுவார், சந்தோஷப்படுறதுல சந்தோஷப்படுவார். இது ஆண்டவருடைய குணாதிசயம். ஆனால் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி இல்லாமல் குணம் மாறி மாறி, இங்கே சர்ச்சில் இருந்தால் ஒரு மாதிரி, வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி, காலேஜில் இருந்தால் ஒரு மாதிரி, ஸ்கூலுக்கு போனால் ஒரு மாதிரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால் ஒரு மாதிரி, நம்ம ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா நமக்குள்ள ஆண்டவருடைய தன்மை இல்லை, ஆண்டவருடைய கொள்கைகளை நம்ம பின்பற்றலை. நீங்கள் நண்பர் கூடவே போனால் கூட அவங்க செய்கிற எல்லா காரியத்தையும் உங்களால் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஏன்னா நீங்கள்லாம் தேவனுடைய புத்திரர்கள், நீங்கள்லாம் கர்த்தருடைய பிள்ளைங்கன்றது உங்கள் சாட்சி உள்ள வாழ்க்கையில் தான் தெரியணும். அவங்களே உங்களை பார்த்து சொல்லணும், அவள் கிறிஸ்டின், அவள் இதெல்லாம் பண்ண மாட்டா, அவள் தப்பாலாம் பேச மாட்டா, அவள் கோவெல்லாம் பட மாட்டா, கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டா, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அப்படின்ற ஒரு சாட்சி இருக்கணும். அதுவா அது சர்ச்சுக்கு தான் போவோம், நம்ம ஃப்ரெண்டு தானே, சோசியலாக இருப்பா, வாய் தந்தாவே புழுவா, நம்மளுக்கு மேலே புழுவா, சர்ச்சுக்கு போவா அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்மளுக்கு முன்னாடி எல்லா நம்பர், யார் நம்பர் வேணும்னு சொல்லு, அவகிட்ட இருக்கும், எல்லா நம்பரும் வச்சுன்னு இருப்பா. அந்த பையன் பேர் மட்டும் சொல்லு, அட்ரஸ்லாம் கரெக்டாக சொல்வாவோ அப்படி. எந்தெந்த தேட்டர் எங்கே இருக்குது, எங்கே போனால் ஸ்நாக்ஸ் வாங்கலாம், எந்தெந்த பிரியாணி கிடக்குது, எங்கெங்கே ப்ரைட்டு எல்லாம் கரெக்டாக சொல்லுவா. என் ஃப்ரெண்டு தான் சர்ச்சுக்கு தான் போகிறா அப்படி. அது கிடையாது, சாட்சின்றது தான் தெரியுமா. அது கர்த்தருக்கு பயந்த பிள்ளை. நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு 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 ஃபஸ்ட் இயரில் என் வாழ்க்கை ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருந்துச்சு. பிகாம் படிக்கும்போது டிசி கொடுக்குற லெவலுக்கு வந்துச்சு ஊரிஸ் காலேஜில். ஆனால் செகண்ட் இயர்லேருந்து என்னை தேடினா கூட கிடைக்க மாட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப அமைதியாக ஊழியத்தில் போக ஆரம்பிச்சிட்டேன். 19 வயசுலேருந்து ஊழியத்துக்கு நான் போகிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். என் வாழ்க்கை மாறிடுச்சு. அதே காலேஜ் தான் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, அவன் அதுக்கெலாம் வரமாட்டான்டா, அவனெல்லாம் கூப்பிட வேணாம். அவன் போவாங்க, 4 இடத்துக்கு போவாங்க, ஆனால் என்னை விட்டு போயிடுவாங்க. ஃபோன் பண்ணி, ஏன்டா என்னை விட்டு போனாடே, அங்கெல்லாம் நீ வர வேணாடா, அங்கே வந்தால் சங்கடமாக இருக்கும், நீ பாவண்டா, நீ அங்கெல்லாம் வரக்கூடாதுன்னுவாங்க. நான் நினச்சி ஆண்டுக்குள்ளே சந்தோஷப்படுவேன். பரவாயில்ல, நம்மளை அப்படி நினச்சி விட்டு போகிறாங்கன்னா நம்ம நடக்க சரியாக இருக்குது. முதல்ல மாதிரி இருந்ததுன்னா கூட்டின்னு போயிட்டுருப்பேன்டா, நீ வானாடா பாவம், அங்கெல்லாம் வரக்கூடாது நீ. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எல்லா இடத்துக்கும் இட்டுன்னு தெரியக்கூடாது. எல்லாருமே நீ அங்கே வரத்துக்கு தகுதி இல்லாத நீ அந்த உங்களை அது மாதிரி சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாழ்க்கை பெஸ்ட்டாகுது, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவருக்கு நண்பராக இருக்கிறீங்க. என் நண்பரே என்னை விட்டு போனாங்கன்னா பார்த்துங்க, அவங்க எந்த மாதிரி மீறுதலுக்கு போயிருப்பாங்க, எதனால் என்னை விட்டு போனாங்க தெரியுமா. நீங்கள் வானா, உனக்கு அது தகுதியாக இருக்காது, நீ வேறு, நீ நல்ல பையன், நீ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். பரவாயில்ல, நம்மளை இப்படி நினச்சிருக்கிறாங்க, நம்ம அதை பற்றி கொள்ளணும், கடவுளோடு கூட இருந்து நம்ம அதை பற்றி கொள்ளணுன்ற அந்த எண்ணத்திலேயே ஓடி வந்துட்டேன் நான். அதனால தான் உங்களுக்கு தைரியமாக சொல்கிறேன், நான் என்றைக்குமே ஆண்டவருக்கு நண்பனாக இருக்க ஆசைப்படுறேன், பிசாசுக்கு இல்லை. அவன் நிறைய கண்ணிகளை வச்சுருக்கிறான். ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கிட்டிங்கன்னா அதையே ப்ளைம் பண்ணி அதை குற்றப்படுத்தி இன்னும் நிறைய பல விஷயங்களை உங்களை செய்ய வைப்பான். பிசாசுன்றவன் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்கள்? அவன் அடிப்பட்ட இடத்துல வர செப்டிக் மாதிரி. அவன் கொஞ்சமாக அடிபட்டுச்சுன்னா உடனே அது என்ன ரணம் பார்த்து ஒரு டிடி போட்டு சரி பண்ணணும். கொஞ்சமாக தானே கீர்னுக்கு தேய்ச்சின்னு தான் போய் இது ஒன்றும் இல்லைன்னு விட்டு அது அப்படியே போய் நரம்பு காலெல்லாம் குடஞ்சி எலும்புலாம் குடஞ்சி காலை எடுக்கிற அளவுக்கு வந்துடக்கூடாதுல்ல. பிசாசுன்றது கொஞ்சம் நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா போதும், உங்கள் கை கால் இல்லை, உங்களையே அழிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் உங்களுக்குள்ளே வர ஆசைப்படுறான். அப்போ அவனை கட்டணும், அவனை அழிக்கணும்னா ஒரே வழி தெரியுமா? ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாக இருக்கிறான், என்னோடு சேராதவன் சிதறடிக்கப்படுகிறான். நம்ம சிதறடிக்கப்பட்டிருக்கூடாது, நம்ம பிள்ளைங்க நம்ம குடும்பம் சிதறடிக்கப்படக்கூடாதுன்னா நம்ம ஆண்டரோடு கூட இருக்கணும், அவருடைய கற்பனைகள் அவரோடு சேர்ந்துருக்கணும், சபையோடு சேர்ந்துருக்கணும், ஆண்டரோடு சேர்ந்துருக்கணும். அதே போல் ஆண்டருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இப்போ நிறைய பிள்ளைங்களை பாருங்கள், அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சபடி நிறைய நடந்துக்குவாங்க, அப்பா அம்மாவுக்கு பிடிக்கிறது தாண்டி, இல்லை அண்ணன் தம்பிக்கு பிடிக்கிறது தாண்டி, என்ன அப்படி பண்ணுகிறேன்னு கேட்டால், இது என் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர் உன் நண்பன் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். அல்லேலூயா.
அவர் சந்தோஷப்படுற மாதிரி ஆண்டவருக்கு இது பிடிக்கும், எனக்கு இது மேலே ஆசை தான், ஆனால் அவருக்கு அது பிடிக்காததுனால அது பண்ணல, அவ்வளோதான் விஷயம். வேறு ஒன்றுமே சிம்பிளாக புரிஞ்சுங்க. இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, இது ஆண்டவருக்கு பிடிக்காது அதனால் நான் பண்ணல, அவ்வளோதான். இது ஆண்டவருக்கு பிடிக்கும் அதனால் நான் இது பண்ணுறேன். அந்த ஒரு மனப்பான்மையோடு கூட நீங்கள் இருப்பீங்கன்னா பலவானை உங்களால் கட்ட முடியும், நீங்கள் பலவான்களாய் மாற முடியும். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுங்க. உங்களால் பலவானை கட்ட முடியும், நீங்கள் பலவானாய் மாற முடியும். இந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். இது நிறைவு பெற்றது. அடுத்த வாரத்தில் மார்க்கு இதை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.